இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறது இப்போ டிஎம்கேக்கு தெரிஞ்சு போச்சு. காங்கிரஸ் கட்சியை யாருமே இனிமேல் அண்ட முடியாதுங்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை படு மோசமாக போயிடுச்சு. ஏன்னா ராகுல் காந்தியால் ஒரு எலெக்ஷனை வின் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதுங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. மீண்டும் மீண்டும் தோல்வி, கிட்டத்தட்ட 95 முறை இந்த 11 வருஷத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு தோல்வி அடையும் கட்சிக்கு நம்ம வாக்கு கொடுக்கணுமா? அவங்க என்ன சொல்கிறாங்க, 60 வேணும் எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் தொகுதி ஒதுக்கீடு. ஆனால் 60 வாங்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறத மு.க. ஸ்டாலின் கேட்பார். மு.க. ஸ்டாலின் அப்படி கேட்டால் என்னாகும்? பிரச்சனை ஆகும். சரி பரவாயில்ல, நாங்கள் விஜய் கூட போகிறோம்பாங்க. விஜய் கூட அவர் போனார் சொன்னால் டிஎம்கே ஜெயிக்க முடியாது. கூட்டணி கட்சிகளினுடைய பலத்தில் தான் டிஎம்கே ஜெயிச்சு வந்திருக்கு, ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. கூட்டணி கட்சியில் ஏதாச்சும் ஒரு கட்சி வெளியில் போச்சுன்னு சொன்னாலும் எல்லாம் வரிசையாக 4 பேர் போவான். அந்த ஒரு காரணத்தினால தான். ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் 4% தான். ஏன்னா 29 இடத்துல அவங்க நின்னாங்க. 29 இடத்துல 18 இடத்துல அவங்க ஜெயிச்சு கொடுத்தாங்க லாஸ்ட் டைம். 25ல் 18 ஜெயிச்சு கொடுத்தாங்க. அந்த 25 இடத்துல அவங்க எடுத்த வாக்குகளை வச்சு தான் நம்ம டோட்டல் அவங்களுடைய வாக்கு விகிதம் என்ன அப்படின்னு போடுறோம். சப்போஸ் அவங்க 100 இடத்துல நின்னாங்கன்னு வச்சுங்க, அவர்களுடைய மொத்த வாக்குகள் அதிகரிக்கும் இல்லையா? அந்த வாக்கு விகிதம் அப்போது ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகுமா ஆகாதா? அதனால தான் அந்த